நாங்க இது தெளிவா பல முறை சொல்லியாச்சு. திருப்பரங்குன்ற விவகாரத்தில் ரொம்ப தெளிவா சொல்லியாச்சு. மக்கள் அமைதியை விரும்புகிறார்கள். இதுக்கு முன்னாடி என்ன 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சூழ்நிலை இருந்தோ அதே தான் எல்லாரும் தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மக்கள் அமைதியை தான் விரும்புறாங்க. இதுல இதான் அரசுடைய கொள்கையும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுல பெரும்பாலான மக்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சூழ்நிலை இருக்கோ அமைதியான சூழ்நிலை தான் எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. அதே தான் தொடரும்னு நாங்களும் அரசும் நினைக்குது. இதுதான் நாங்க முன்னாடியும் சொல்லிட்டு இருந்தோம். 2 வருஷத்துக்கு முன்னாடியும் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே சூழ்நிலை தான் தொடர வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறோம். அமைதியாக இருக்கும். இதுல யாரும் எந்த மதவாத சக்தியும் உள்ளே அரசியல் செய்ய நாங்கள் 100% அனுமதிக்க மாட்டோம். திருப்பரங்குன்றம் எம்எல்ஏவும் தாவேக அமைச்சருமான திரு நிர்மல்குமார் இப்போ ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுல அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, என்ன 2 வருஷத்துக்கு முன்னாடி நடைமுறையில் இருந்ததோ அதன்படிதான் தீபம் ஏற்றப்படும் அப்படின்னு இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் ஹைகோர்ட் கொடுத்த உத்தரவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லாம சொல்லியிருக்கிறாரு. அது போக தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், எங்களுக்கு இங்க அமைதி முக்கியம் அப்படி இப்படின்லாம் பேசியிருக்கிறாரு நிறைய. இப்ப மறுநாளே என்ன பண்ணிருக்கிறாங்க வேடிக்கையா, இவருக்கு ஓட்டு போட்ட மக்களே அவரிடம் போய் கெஞ்சிட்டு இருக்கிறாங்க, தீபத்தூண்ல எங்களை தீபம் ஏத்த விடுங்கன்னு. அமைச்சர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்ப அவங்க கட்சியில வந்திருக்காங்க இல்லையா, திமுக பக்கம் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களாம் தான் இவங்க கட்சிக்கு வந்திருக்காங்க. இப்ப அவங்கள அவர் திருப்திப்படுத்தணும், சிறுபான்மையினரை திருப்திப்படுத்தணும், லெப்டிஸ்டர் கம்யூனிஸ்டர் திருப்திப்படுத்தணும், பிசிகாவை திருப்திப்படுத்தணும். ஆனா இந்துக்கள் அவங்களுக்கு முக்கியம் இல்லை. ஆனால் ஒன்று அமைச்சரே, இதை நீங்க முன்னாடியே பேசியிருக்கணும். ஓட்டு வாங்குறதுக்கு முன்னாடி அங்க போயிட்டு நாங்க ஏத்த விட மாட்டோம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு ஓட்டு வாங்கி இருந்தீங்கன்னா நான் உங்க நேர்மையை மெச்சுவேன். ஓட்டெல்லாம் வாங்கி அமைச்சரானதுக்கு அப்புறம் சொன்னீங்க பாருங்க, அங்கதான் உங்களுடைய தந்திரம் தெரியுது. ஆனால் ஒரு விஷயம், முருகனுக்கு தீபம் ஏற்ற விடாமல் நீங்கள் தடுத்தீர்களானால் உங்களுடைய அமைச்சர் பதவி என்பது நிரந்தரம் அல்ல. அடுத்து திமுகவுக்கு என்ன நேர்ந்ததோ அதுவே தாவேகாவுக்கும் நேரும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுகன்றதுனாலதான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனா நீங்கள் அவர்களை விட 3 மடங்கு இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்பதை வந்த 15-16 நாள்ல நிரூபிச்சிட்டீங்க. ஆனால் இதற்கான இந்த கேள்விக்கு பதிலை கோர்ட் தரும், ஹைகோர்ட் உங்களுக்கு தரும். இந்துக்களாகிய நாங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக தருவோம். அதனால எங்களை ஈஸியா நீங்க எடை போட்டுறாதீங்க. வேணும்னா மக்கள் இப்போ ஓட்டு போட்டு ஒரு மாற்றத்துக்காக உங்களை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் உங்களையும் தூக்கி எறிவதற்கு ரொம்ப நாள் ஆகாது எங்களுக்கு. இந்துக்களை அவ்வளவு எளிதாக எடை போட்டு விடாதீர்கள். மாற்றத்தை நாங்கள் கண்டிப்பாக கொண்டு வருவோம். எங்களுக்கான உரிமையை நீங்கள் தராவிட்டால் உரிமையை நாங்கள் மீட்டெடுப்போம். திருப்பரங்குன்றம் முருகனுக்கு அரோகரா.